ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். நமக்கு அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு. இன்னைக்கு சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து ஒரு கால சர்ப்ப தோஷ அமைப்புல இருக்காரு. இன்றைய நாள் மேஷ ராசி அன்பர்களுக்கு சந்திரன் லாபத்துல இருந்தாலும் ராகுவோட இருக்கிறதுனால கொஞ்சம் மன கிளேசங்கள் இருக்கும். ராசிநாதன் செவ்வாய் வேற சூரியன் சனியோட இருக்கார். அதனால ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இன்றைய நாள் நமக்கு ஏகாதேசி திதி, அதனால மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு சிறந்தது. ரிஷபராசி அன்பர்கள், இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் ராகு இருக்கார். அதனால அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு செலவுகளும் அதிகமாக இருக்கும். இன்றைய நாள்ல உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும், உதவிகளும் கிடைக்கும். இன்று உங்களுக்கு மனதில் ஒரு நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இருந்தாலும் மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல திருப்தியான நாளாக இருக்கும். இன்று கடன் கேட்பது, கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது, இவை அனைத்தையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக அமைகிறது. இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் உதவிகள் உண்டு. கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாக இருக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம். புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சிவன் ஆலய வழிபாடும், சிவன் ஆலயத்தில் நீங்கள் பச்சரிசி தானம் செய்வதும் நல்லது. சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ராசிநாதன் சூரியன் செவ்வாய் சனி மற்றும் புத பகவானுடன் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியம் மற்றும் கணவன் மனைவி இடத்தே சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் சின்ன ஒரு மனஸ்தாபங்களும் வர வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் குலதெய்வ பிரார்த்தனையோ அல்லது மகாவிஷ்ணு ஆலய வழிபாடில் துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன் தரும். கன்னிராசி நேயர்கள், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் உங்களினுடைய பொருளாதார உயர்வை இன்று உயர்த்தும். வியாபாரம் மற்றும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனதில் நல்ல ஒரு அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு பல நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த சர்ச்சைகள் தீரும். இன்று உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் நடக்கும். துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று எதிர்கொண்ட வேலைகள் அனைத்தும் மனதிற்கு திருப்தியாகவே அமைகிறது. முடிந்த வரையில் இன்றைய நாளில் உங்களினுடைய மாலை நேரத்தில் உங்கள் நண்பர்களை சந்திப்பது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். சுக்கிரனின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு கணவன் மனைவி உறவு மற்றும் புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு நன்மைகளும் நல்ல செய்திகளும் வந்து சேரும். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்று பகைவர்களை எதிர்க்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைய நாளில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மற்றும் 10 சூரியன் செவ்வாய் சனியுடன் இருப்பதனால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று வேலையில் இருக்கக்கூடிய சத்ரு பயம் நீங்கும். திங்கட்கிழமை ஏகாதசி திதியான இன்று உங்களினுடைய இஷ்ட தெய்வ பிரார்த்தனையும் மற்றும் ஸ்ரீ ராமபிரானை வணங்குவதும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிரக சேர்க்கைகளுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது. தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல மனம் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள், புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்வது மற்றும் தொலைந்து போன பொருட்களை நீங்கள் தேடி கண்டுபிடிப்பது, இன்று உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பதில்களும் நல்ல தீர்வுகளும் வந்து சேரும். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மகத்தான நாளாக இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று செலவுகளை அதிகமாக கொடுப்பார். குடும்பஸ்தானம் மற்றும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவின் சஞ்சாரங்கள் இன்று அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மன கிளேசங்களும் மனக்குழப்பங்களும் வந்து போகும். மற்றபடி இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல நாளாகவே அமையும்.
கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் காத்திருக்கிறது. பல நாட்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். கடந்த 2 மாதங்களாக உங்களுக்கு இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகளும் தீரும். பொருளாதாரத்திலேயும் உயர்வு உண்டு. ஒரு சில விரயங்கள் தவிர்க்க முடியாததால் இன்றைய நாள் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் தரும். தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. மீனராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையில்லாத பொருளாதார விரயங்கள் காத்திருக்கிறது. பிறருக்கு கடன் கொடுப்பதோ அல்லது கடன் வாங்குவதையோ தவிர்க்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் சஞ்சாரமானது சற்று மனதில் குழப்பங்களையும் மற்றும் கடன்காரர்களால் தொல்லைகளையும் கொடுக்கலாம். பிள்ளைகள் மூலமாக இன்று கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். புதன் மற்றும் ராகு கிரக சேர்க்கையில் இருக்கக்கூடிய சாதக பாதக பலன்கள் என்ன? புதன் ராகு ஒரு நல்ல காம்பினேஷனே கிடையாது. ஏன்னா ரொம்ப இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையா இருக்கும். எஸ்பெஷலி பிரெயின்ல போகிற அந்த நரம்புகள். ஸோ நியூரோ ப்ராப்ளம் நிறைய இருக்கிறது புதன் ராகு காம்பினேஷன்ஸில் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த புதன் ராகு கராக்கு எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு சைக்கிக் பிஹேவியர் இருக்கும். அது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படிங்கிறது சந்திரனை பொறுத்தது தான் ஜாதகத்தில். ஸோ புதன் ராகு காம்பினேஷன் இட் கிவ்ஸ் வெல்த் ஆல்சோ. அது 6ஆம் இடத்துல இருக்கு, அதுவும் ஒரு சுக்கிரன் வீட்டில எல்லாம் இருக்கு அப்படின்னா அமேசிங்லி அவங்களுக்கு இன்ஃப்ளோ ஆஃப் மணி நிறையா இருக்கும். புதன் ராகுல சாதகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 3ஆம் இடம் 6ஆம் இடம் இதுல எல்லாம் தன வருவாயை நிறைய ஈட்டு தரும், புகழை நிறைய ஈட்டு தரும். அட் த சேம் டைம் இவங்கெல்லாம் ஒரு ஒரு விதமான ஒரு சைக்கிக் கேரக்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ இவங்களையெல்லாம் நீங்கள் பாம்புன்னு நினச்சி தாண்டவும் முடியாது, கயிறு நினச்சி எடுத்துக்கவும் முடியாது. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.